அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமே இற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தூண்டிய எனது மானசீக குருநாதர் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்களையும் வணங்கி, தற்போது உயர்நிலை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் சுபத்துவம் பாவத்துவம் சூட்சும வலுவின் நாயகன் ஜோதிட கலையரசு ஐயா குருஜி அவர்களையும் வணங்கி, இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி, இந்த ஜோதிடத்தை படிக்க எனக்கு அனுமதித்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்து, என்னுடைய நண்பர்கள் அவர்களுடைய ஜாதகங்களெல்லாம் கொடுத்து ஆய்வு செய்ய கொடுத்து இன்னைக்கு ஒரு ஜோதிடத்தில் ஓரளவுக்கு துல்லியமாக பலன் சொல்வதற்கு உதாரணமாக இருந்த எனது நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, சுபத்துவத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு அரசு அதிகாரம் அப்படின்ற அமைப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்ற அமைப்பு, இன்னைக்கு ஒரு அமைப்பை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்றால் சுபத்துவம் என்பது மிகவும் முக்கியமான அமைப்பாக இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன் ஒரு மத்திய அமைச்சரோட ஜாதகத்தை பார்த்தோம். சூரியன் சிம்மம் சிம்மாதிபதி வளர்த்திருந்த போது அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அதுக்கு தகுந்த மாதிரி யோக தசைகளும் நடந்தது. இப்போ இன்னைக்கு நாம ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சமீபத்தில் அவருக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு கிடைச்சது. அந்த உதாரண ஜாதகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். குறிப்பாக ஒருத்தர் அரசு அதிகாரியா இருக்கிறதுக்கும் அரசு அதிகாரிகளே பியூனா இருக்கிறதுக்கும் சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். 2 பேருமே அரசு அமைப்பு தான். அப்ப சூரியன் சிம்மம் இவர்களோட சுபத்துவத்தின் அடிப்படையில தான் அவர் அரசுல எந்த அளவுக்கு அதிகாரமிக்க அமைப்புல இருப்பார் அப்படின்ற அமைப்பை நம்ம பார்த்தோம். அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜாதகத்துல சூரியன் நீச பங்கமாக இருந்தார். முதல்ல நீசமாகி தன் பலத்தை இழந்து அதன் பிறகு சுபத்துவத்தின் அடிப்படையில் நீசபங்கம் அடைஞ்சிருந்தார். இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற ஜாதகத்துல சூரியன் நேரடியாகவே சுபத்துவமாக வலுவாக இருக்கிறார். இப்போ இது ஒரு சித்திரை மாசம் பிறந்த ஜாதகம். தனுசு லக்னம், லக்னத்துக்கு 4ல சனி கேது, 5ல செவ்வாய் சூரியன், 6ல சுக்கிரன் புதன், 8ல வளர்பிறை சந்திரன், 10ல ராகு. இவர் பிறக்கும்போது பூச நட்சத்திரம், சனி தசை 9 வருடம் 6 மாதம் 19 நாட்கள் இருந்தது. சிம்மாதிபதி சுபத்துவமாக மட்டும் இருந்தால் போதுமா? முதல்ல படிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒருவேளை 4ஆம் பாவகம் 4ஆம் பாவகாதிபதி புதன் வலு குறைஞ்சிருக்காம அமைப்புல நேரடியாக அரசுக்குள்ள போகாம மறைமுகமா அரசியல்வாதியாக ஒரு அதிகாரமிக்க ஒரு அரசியல்வாதியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இங்க பார்த்தோம்னா லக்னாதிபதியே லக்னத்துல வலுவாக இருக்கிறார். ராசிநாதனும் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார். இப்ப லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் தான் கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே கேதுவும் சனியும் இருக்கிறாங்க. சனி அங்கே கேதுவோட இணைந்து சூட்சும வலு அப்படின்னு எங்களுடைய குருநாதர் சொல்வதை போல சூட்சும வலுவோட இயற்கை சுபரான குருவின் வீட்டில் இருக்கிறாரு. அடுத்து கல்விக்காரகன் புதன் லக்னத்துக்கு 6ல் மறைந்து சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறார். லக்னத்துக்கு 6ல் மறைந்திருந்தாலும் பாதகாதிபதி அவரோட வீட்டுக்கு 12ல மறைகிறது. இது ஒரு நல்ல அமைப்பு. 9 வயதுக்கு அப்புறம் இவருக்கு 17 வருஷம் புதன் தசை தான் நடந்தது. மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களையும் கல்வியையும் கொடுப்பார் அப்படின்ற அமைப்புல 17 வருஷம் புதன் தசை இவருக்கு நன்றாகவே இருந்தது. புதன் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால இவருக்கு கல்வியவும் கொடுத்துட்டார். அப்ப இவர் எந்த துறை சார்ந்த அமைப்பை படிப்பார்? சுபத்துவம் பாவத்துவம் சூட்சும வலு அமைப்பின்படி பார்க்கும்போது குரு சூரியனை பார்த்து சுபத்துவப்படுத்துறார். சூரியன் செவ்வாய். அதற்கு அடுத்தபடியாக 7ஆம் பாவகத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடமான சிம்மத்தை பார்க்கிறாரு. அப்ப சிம்மத்தை பார்த்து சிம்மம் வலுவாகுது, சிம்மாதிபதியை பார்த்து சிம்மாதிபதியும் வலுவாகுது. இங்கே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். சூரியனையும் தானே குரு பார்க்கிறாரு. அப்ப இவர் இன்ஜினியரிங்கோ மருத்துவரோ அல்லது அதிகாரமிக்க ஒரு இராணுவ வீரராகவோ ஒரு போலீஸ் உயர் அதிகாரியவோ
வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு நாம கேட்கலாம். இங்கே செவ்வாய் 0 டிகிரியில் இருக்காரு, சூரியன் 11 டிகிரியில் இருக்காரு, குரு 23 டிகிரியில் இருக்கும்போது 12 டிகிரிக்குள்ள குருவின் பார்வை சூரியனுக்கு முழுமையாக கிடைச்சு சிம்மமும் வலுவாக இருக்கு. ஒருவேளை குரு ராசிக்கு 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு தொடர்பு கொள்றார். இந்த அமைப்புல நாம கணக்கெடுக்கணும்னா ஒரு கல்வி, அதாவது கல்லூரி பேராசிரியராகவோ போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ராசிக்கு 2 10ஆம் இடங்களோட குரு தொடர்பு கொள்ளும் போது அதற்கான அமைப்புகளையும் கொடுக்கும். ஆனா இங்க நேரடியாக சூரியனையும் சுபத்துவப்படுத்தி சிம்மமும் சுபத்துவமாகி ஜாதகரை ஒரு அரசு பணியில, ஒரு அதிகாரமிக்க பணியில நாம் கையை நீட்டி இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா அவருக்கு கீழே ஒரு ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் கைகட்டி பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு. அப்ப ஒருத்தருக்கு சூரியன் நேரடியாக சுபத்துவமானாலும் நம்ம வேற மாதிரியும் கணக்கெடுக்கலாம். எப்படின்னா இபி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அமைப்புகளையும் நாம கணக்கில் எடுக்கலாம். ஆனா இங்கே குரு பார்வை வாங்கிய சூரியன் சிம்மத்துக்கு குருவின் பார்வை அமைப்புல நேரடியாக சூரியன் அதிகாரமிக்க அமைப்புல இருக்கிறதுனால இவர் ஒரு சப் கலெக்டர். அதாவது கேதுவின் தசை சுக்கிர புத்தியில, அதாவது அஷ்டமச்சனி இவருக்கு ஆரம்பிக்க ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால இவருக்கு அரசு பணி இவருக்கு கிடைச்சது. இவர் இப்போ ஒரு சப் கலெக்டரா இருக்காரு. அவருக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை சனியின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பலு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சந்திரனுக்கு கேந்திரத்துல சூரியன், சூரியனுக்கு கேந்திரத்துல சந்திரன், சிம்மம் சுபத்துவம், சிம்மாதிபதி சுபத்துவம். எங்களுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்ற அமைப்பபடி சுபத்துவம் தான் முதன்மை, சுபத்துவத்தின் அடிப்படையிலேயே அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற அமைப்புலதான் இவருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கேது சனியோட இணைந்து குருவின் வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட லக்னாதிபதியின் தசையை போலதான் இந்த தசை நடந்துகிட்டு இருக்கு கடந்த 2-3 வருடம். தற்போது இவருக்கு அஷ்டமச்சனி நடக்கிறதுனால ஒரு சப் கலெக்டர், இல்லைன்னா நேரடியா ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய மாவட்ட கலெக்டர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். இருந்தாலும் அஷ்டமச்சனி ஏதேனும் ஒரு மன உளைச்சல்களை கொடுக்கணுன்றதுனால இவர் ஒரு நேரடியான கலெக்டர் அமைப்புக்கு போகாம சப் கலெக்டராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகருக்கு கொடுத்திருக்கு. மீண்டும் ஒரு பதிவுல நாளை பார்ப்போம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம்.